இந்த கொஸ்டின் தானமா நேற்று கொடுத்துருந்தோம். சார் ஸ்கிரீன் தெரியவே இல்லை சார். இதோ 1 செகண்ட். சரிம்மா, இதுல எது லிமிட்டிங் ரீஜன் எது எக்ஸஸ் ரீஜன்ன்றது ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். போட்டிங்களாம்மா இதுக்கு ஆன்சர் எல்லாருமே? இல்ல நானே என்ன கேட்கணுமாம்மா? என்னம்மா? ஓட்டு லிமிட்டிங் ஏஜென்ட். ஓட்டு லிமிட்டிங் ரீஜன். ஓட்டு லிமிட்டிங் ரீஜன்ட்டா? தப்புமா அது. H2 தான் லிமிட்டிங் ஏஜென்ட் சார். H2 லிமிட்டிங் ரீஜன் கரெக்ட். இது எக்ஸஸ் ரீஜன்ட். சரிம்மா, எத்தனை மோல் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கும் H2O? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் லிமிட்டிங் ரேஜென்ட் எக்ஸஸ் ரேஜென்ட் சொல்லி முடிங்க. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் எக்ஸஸ் ரேஜென்ட் கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின்ல எதுமா லிமிட்டிங் ரேஜென்ட் எது எக்ஸஸ் ரேஜென்ட்? NaOH லிமிட்டிங் ஏஜென்ட் சார். NaOH லிமிட்டிங் ஆர் எக்ஸஸ்? லிமிட்டிங் சார். அதுவும் தப்புமா. இதுதான் எக்ஸஸ் ரேஜென்ட். HCl வந்து லிமிட்டிங் ரேஜென்ட். மற்றவங்க யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம், கரெக்டாக போட்டுக்கிறீங்களான்னு. அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் எதுவும் மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன், அது பின்னாடி பார்ப்போம். மூணாவதுக்கு வந்து சொல்லுங்க பார்க்கலாம்ப்பா. பேரியம் ஹைட்ராக்சைடு வந்து எக்ஸசிங் ஏஜென்ட். இது எக்ஸஸ் ரேஜென்ட், இது லிமிட்டிங். சரி, இப்போ நாலாவது கொஸ்டினுக்கு O3 வந்து எக்ஸசிங் ஏஜென்ட். 5க்கு லிமிட்டிங் ஏஜ். H2 வந்து லிமிட்டிங் ஏஜ். H2 லிமிட்டிங் ரேஜென்ட் இன்டு எக்ஸஸ் ரேஜென்ட். சரி, இப்போ ஆறாவதுக்கு O2 எக்ஸசிங் ஏஜென்ட். O2 எக்ஸஸ் ரேஜென்ட். எது சொன்னீங்க எக்ஸஸ் ரேஜென்ட்? O2. O2. இது O2 வந்து 1 மோல் கொடுத்துருக்காங்க, இது 2 மோல் கொடுத்துருக்காங்க. O2 வந்து லிமிட்டிங் ரேஜென்ட் தான். given moles வந்து 2 divided by stoichiometric coefficient. சாரி, given moles வந்து 1 divided by stoichiometric coefficient. இந்த இடத்துல 2 divided by 1, இதோட வேல்யூ 2, இதோட வேல்யூ 0.5. அப்போ O2 தானே லிமிட்டிங் ரேஜென்ட். 7க்கு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு எக்ஸசிங் ஏஜென்ட். சரிப்பா, அடுத்த கொஸ்டினுக்கு சொல்லிடுங்க. மற்றவங்க போட்டாங்களா என்னன்னு தெரியல. சரி, இப்போ 8 வந்து எது லிமிட்டிங் ரேஜென்ட் எது எக்ஸஸ் ரேஜென்ட்? அலுமினியம் AlCl3 வந்து எக்ஸசிங் ஏஜென்ட்.
சரிப்பா, எக்ஸசைஸ் வந்து கரெக்ட். இது லிமிட்டிங் ரிஜெக்ட். சரி 9. CH4 excess ranges O2 வந்துட்டு இல்ல தமிழ்லயும் சொல்லுங்கம்மா. வினையை மிகுதி காரணி, வினையை கட்டுப்படுத்தும் காரணி. இது வந்து CH4 சொன்னீங்க. வினை மிகுதி காரணி. சரிப்பா, எல்லாருக்கும் இது கிளியர் தானம்மா? நெக்ஸ்ட் கான்செப்ட் போயிடலாம்ல? Yes, sir. நெக்ஸ்ட் மாஸ் பர்சன்டேஜ். என்ன பண்றீங்க? ஒரு மாலிகுல் CH4 எடுத்துக்கிறீங்க. இதுல என்ன இருக்கும்? ஒரு கார்பன் பிளஸ் 4 ஹைட்ரஜன் இருக்கும். இன்கேஸ் ஒரு மாலிகுல் CH4ல ஒரு கார்பனுடைய மாஸ் எவ்வளவு இருக்கும்? 12 AMU கார்பன் இருக்கும், 4 AMU ஹைட்ரஜன் இருக்கும். இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இப்போ என்ன சொல்ல போறோம்னா, இதை பர்சன்டேஜுக்கு மாற்றி சொல்ல போறோம்பா. இதுக்கு என்ன ஃபார்முலானா, மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் எலமெண்ட் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் எக்ஸ் எலமெண்ட் divided by molecular mass into 100. இதுதான் உங்களுக்கு மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் எலமெண்ட் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் எக்ஸ் எலமெண்ட் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் இன்ட்டு 100. இப்போ CH4ல கார்பனுடைய மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போறோம். CH4ல கார்பனுடைய மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இன் CH4. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாஸ் ஆஃப் எக்ஸ் எலமெண்ட், இப்போ என்ன எலமெண்ட் எடுத்துட்டோம்? கார்பன் எடுத்துட்டோம். இப்போ கார்பன் எவ்வளவு இருக்கும்? மாஸ் 12 AMU இருக்குங்களா? இதனுடைய மாலிகுலர் மாஸ் என்ன? CH4க்கு 16 AMU இன்ட்டு 100. AMU கேன்சல், 3 12 4 16, இது 25. அப்போ 75% என்ன இருக்கு? கார்பன் இருக்கு. சரிங்களாப்பா? இப்போ மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் கண்டுபிடிக்கணும். ஹைட்ரஜன் CH4. இப்போ ஹைட்ரஜனை கண்டுபிடிக்கணும். ஹைட்ரஜனுடைய மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். இப்போ ஹைட்ரஜனுடைய மாஸ் எவ்வளோ இருக்கு? இதுல 4 AMU டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் 16 AMU இன்ட்டு 100. சிம்பிளிஃபை பண்றேன். 4 4 4 4 16. அப்போ 100/4 25%. சரிங்களாப்பா? இது மாதிரி தான் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதனுடைய மாஸ் பர்சன்டேஜை கால்குலேட் பண்ண போறீங்க. சரி, இந்த ப்ராப்ளத்தை நீங்க ஆன்சர் பண்ண போகலாம். Find the mass percentage of oxygen in given compound. SO2ல ஆக்சிஜன் உடைய மாஸ் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணலாம். மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் ஈக்குவல் டு, இப்போ SO2ல பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும்? 32 AMU சல்பர், 32 AMU ஆக்சிஜன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்கு? 32 இருக்குங்களா? டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் எவ்வளோ? 64 sir. இன்ட்டு 100. ஓ 50% எவ்வளோ இருக்கு? 50% ஆக்சிஜன் இருக்கு, 50% சல்பர் இருக்குது.
O3. இதுல ஆக்சிஜனுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவு பாருங்க ஆக்சிஜனுடைய மாஸ் இதுல O3ல 1 மொத்தம் 3 ஆக்சிஜன் இருக்கு. 3 ஆக்சிஜனுடைய மாஸ் 48 48 டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் 48 இன்ட்டு 100. அப்போ 100% என்ன இருக்கு வரும் ஆக்சிஜன் வெயிட் மட்டும் இருக்கு. சரிங்களாமா? இதுல மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்போ இதுல ஆக்சிஜன் மாஸ் எவ்வளவு இருக்கும்? இதுல ஆக்சிஜனுடைய மாஸ் 16 எவ்வளவு இருக்கும்? 16 டிவைடட் பை 16 மாலிகுலர் மாஸ் எவ்வளவு? 48 sir. 46. 16 800 divided by 23 approximately 3 times. அப்ராக்சிமேட்டா 34 பாயிண்ட் சம்திங் வரும்பா. சரிங்களாப்பா? இது மாதிரி எந்த காம்பவுண்ட் கொடுத்தாலும் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. சரி, இன்னொரு கொஸ்டின் கொடுக்குறேன், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Find the mass percentage of nitrogen in given compound. N2O5. இதுல நைட்ரஜனுடைய மாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குன்றது கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். 0.2க்கு அப்புறம் வர வேல்யூ தேவையில்லை. அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட்டுக்கு முன்னாடி வருது. நான் 2 நம்பர் மட்டும் சொல்லுங்க, கொஞ்சம் டிஜிட் மட்டும்.35%. 35%. 28 கிராம் divided by 28 divided by கீழே என்னமா போட்டீங்க? 108 sir. 108. 80 தானே சார் வரும்? 80ங்களா? தெரியலையுமா, நானும் போட்டு பார்த்தா தான் தெரியும். நான் கீழே போட்டுறது கரெக்ட் தானே? 108. Yes sir. 56. N2க்கு 28 sir. O5க்கு 80 sir. சரிம்மா சரிம்மா. இப்போ என்ன வருது அப்ப? 35 வருதுங்களா உங்களுக்கு? நான் வெறும் 80 மட்டும் போட்டேன் சார். சாரி சார். 700 divided by 27. 3 டைம் 320. எங்கம்மா 30 வராதாட்டுங்குது? 35ன்ற சார் சார் 108 போடல சார். நான் 80 மட்டும் போட்டேன் சார். சாரி சார். இது அப்ப என்னம்மா வருது? கரெக்டா போட்டா என்னப்பா வருது?
0251. 025 25 கூட பரவாயில்லையா 025ன்ற இன்ட் 100 போட்டே இல்லையா No, sir. But எப்பயுமே பர்சன்டேஜ் போடும்போது இன்ட் 100 போடணும் அப்போ 25 வரும் பாருங்க ரெண்டு டைம் வந்து 54 மீதி 16 அதான் கூட 0 போட்டீங்கன்னா 160 yes, 160 sir. வந்து 2 10 35 5 டைம் 25 சம்திங் வரும்பா சரிங்களாப்பா இதுல கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம்பா மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இதுல வந்து மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் கண்டுபிடிச்சு சொல்லுங்க மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் கண்டுபிடிங்க மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சோடியம் கண்டுபிடிங்க மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் கண்டுபிடிங்க இது மூணையும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம்பா என்ன பண்றீங்க எண்ணெயை வச்சு இது மூணுத்தையும் நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னா ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் எழுதுறோம் அதுக்கு இதுல இன்னும் ஒரே ஒரு வெரைட்டி ஆஃப் கொஸ்டின் பார்த்தோம்னா find the mass percentage of water in given compound உங்களுக்கு என்ன பண்ணலாம் எலமெண்ட்டும் கேட்கலாம் ஒரு பர்டிகுலர் காம்பவுண்டும் கேட்கலாம் இப்ப பாருங்க Ca CO3 3H2 இதுல வாட்டருடைய பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குன்னு கேட்கறாங்க இது மாதிரி கொஸ்டின் நம்ம எப்படி போடலாம் மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் எலமெண்ட் எழுதணும் இல்லையா அதை வந்து மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் மாலிகூல் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் எக்ஸ் மாலிகூல் டிவைடட் பை மாத்த பாருங்க ஃபார்முலாவை சரிப்பா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் H2 என்ன வரும் மாஸ் ஆஃப் H2 எவ்வளவு இருக்கு இதுல 18. 3 மாலிகூல் இருக்குமா அப்ப என்ன பண்ணோம் 3 இன்ட்டு 18 டிவைடட் பை இதோட மாலிகுலர் மாஸை கண்டுபிடிக்கணும் இது CaCO3 100 இது வந்து 3 இன்ட்டு 18 100 3 இன்ட்டு 18 324 மீது 2 54 அப்போ 154 வருங்களா மேல என்ன எழுதிக்கிறோம் 3 வாட்டர் மாலிகுலுடைய மாஸ் டிவைடட் பை அதனுடைய மாலிகுலர் மாஸ் இன்ட்டு 100 எவ்வளவு தோராயமா வேல்யூ வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம்பா லெஸ் தென் 35% வரும்பா லெஸ் தென் 35%. சரி இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு காம்பவுண்ட் கொடுக்குறேன் இதுல வாட்டருடைய மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு சொல்லுங்க
இதுல மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் ஈக்குவல் டு வாட்டருடைய மாஸ் எவ்வளவு பாருக்கு இதுல? Sir, 90. வாட்டருடைய மாஸ் வந்து 90 டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் எவ்வளோப்பா? டூ ஒன் ஜீரோங்களா? டூ ஒன் ஜீரோப்பா. 0 300 by 7 42 பாயிண்ட் சம்திங் பர்சன்டேஜ் வருங்களாப்பா? இப்போ மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுல ரெண்டு விதமான வெரைட்டி. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டத்துடைய மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது, இன்னொன்று வந்து அதில் இருக்கிற சப் காம்போனன்ட்டுடைய மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது. இதே இந்த கொஸ்டின் மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் கேட்டால் எத்தனை ஆக்சிஜன் எடுப்ப? மேல இருக்கிற காம்பவுண்டுக்கு மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் கேட்குறாங்க. எத்தனை ஆக்சிஜன் மாஸ் இருக்கு? 5 into 16 sir. 5 oxygen. 5 into 16ங்களா இல்லை 9 into 16ங்களா? 5. 9 sir. டோட்டலா இதுல 9 sir. வந்து எத்தனை ஆக்சிஜன் இருக்கு சரிங்களாமா? 9 9 into 9 9 into into 16. 16 divided by 1210 into 100. இது சிம்பிளிஃபை பண்ண வரப்போ உனக்கு ஆன்சர். சரிங்களாமா? அதாவது கேர்ஃபுல்லா பார்க்கணும், உங்களுக்கு ஆட்டம் கேட்கறாங்களா மாலிகுல் கேட்கறாங்களா, அதுக்கேற்ற மாதிரி அது எத்தனை இருக்கு அப்படின்றத நீங்க மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போறீங்க. உங்ககிட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்கறேன். 2CaCO3 இதுல மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி CaCO3 இதுல மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டுத்துலயும் வேற வேற வருமா, சேம் மாஸ் பர்சன்டேஜ் ஆக்சிஜன் வருமாப்பா? இன்கேஸ் டிவைடட் பை பண்றப்ப ரெண்டா மாற போகுது உனக்கு. இந்த இடத்துல மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் கண்டுபிடிக்கிறனா இப்ப என்ன பண்ணுவோம், இதை மல்டிப்ளை பண்ணி 6 ஆக்சிஜனுக்கு போட்டோம்னா டிவைடட் பை இதோட மாலிகுலர் மாஸ் என்ன பண்ணுவோம், 2 டைமா மாத்துவேன். ஏன்னா இது மொத்த மாஸ் தானே எடுக்கிறீங்க. அதனால நீங்க முன்னாடி எதனா நம்பர் வந்தா அது எதுவும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணாது. மாலிகுலுக்குள்ள உள்ள வந்தா மட்டும் நம்ம இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும். சரிங்களாப்பா? வந்து ஒரு சில ப்ராப்ளம் கொடுக்குறோம், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க, நாளைக்கு ஆன்சர் பண்ணுங்க. Find the mass percentage of each element. இந்த மாலிகுல்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு என்ன பண்றீங்க, மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறீங்க. பாஸ்பரஸ் கண்டுபிடிக்க போற, ஆக்சிஜன் கண்டுபிடிக்க போற, அதே மாதிரி எல்லா ஆட்டத்துக்கும் கண்டுபிடிக்க போற.
இதை நோட் பண்ணிப்போம் அந்த 5 ப்ராப்ளத்தையும். Find the mass percentage of each element. Yes, sir. சரிப்பா. நெக்ஸ்ட் வந்து find the mass percentage of H2O. CuSO4 H2O and CuSO4 7H2O. Al2 SO4 thrice 5H2O. BaCl2 5H2O. Copper sulfate H2O. இந்த 5 ப்ராப்ளத்தையும் நோட் பண்ணுங்கம்மா. Yes, sir. இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு வந்து இந்த யூனிட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் டைம் எடுத்தாலும் ஒரு 1 hour 1.5 hour கிளாஸ் எடுத்தா கூட நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிவிடும். இப்போ கொஞ்சம் வேலை இருக்குப்பா. சரிங்களா? தேங்க்யூப்பா. தேங்க்யூ.